இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. '77 மாதிரியே இப்போவும் அந்த பழைய தேஞ்சு போன, துருபிடிச்சு போன, நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்போவும் கையில் எடுக்கிறாங்க. அதனால் மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாற்றுங்க பாஸ். நம்ம அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில் இருக்குது? என்னப்பா? அடுத்து இந்த நம்ம கட்சியினுடைய 2வது ஆண்டு விழா, அதாவது 3rd இயரோட தொடக்க விழா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால் தான். ப்ளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம். நீங்கள் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். உங்களை நம்பி தான்